நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமானம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது ஹோட்டல் சாம்பாருங்க. ஹோட்டல் சாம்பார்னா உடுப்பி ஹோட்டல். அந்த காலத்தில் உடுப்பி ஹோட்டல் சாம்பார்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் அந்த காலத்து மனுஷங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு உடுப்பி சாம்பார் எப்படி இருக்குன்றது. அது டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லா அதே மாதிரி பண்ணி பார்த்தோம். அந்த அந்த பொருள் தான் இருக்கும்னு நினச்சி பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்து சாம்பார் ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த சாம்பார் இது வடையில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சாம்பார் அப்படியே ஒரு பிரமாதமாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் சாம்பார் வடைங்கும்போது இந்த சாம்பார் தாங்க பெஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். தக்காளி இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் தான். ரொம்ப ஒரு 3 தக்காளி, ஒரு இந்த அளவு சைஸ் தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கொஞ்சம் வெல்லங்க. வெல்லம் வேணும், கட்டாயம் வேணும். ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. இதுக்கு வெல்லம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரசத்துக்கு சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் வெல்லம் தான் சேர்க்கணும். நம்ம வரமிளகா, பச்சை மிளகா, 2 வரமிளகா 2 பச்சை மிளகா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். புளி உங்களுக்கு தேவையான அளவு. இதுதாங்க மஞ்சள் பூசணி. இது வந்து ஒரு சின்ன பிட்டும் ஒரு பெரிய பிட்டும் எடுத்துகிட்ருக்கேன் மஞ்சள் பூசணி. அப்புறம் மஞ்சத்தூள். நான் சாம்பார் பவுடர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன். சாம்பார் பவுடர், தாளிக்கிறதுக்கு கடுகு. பருப்பு வந்து 150 கிராம் எடுத்துகிட்ருக்கேன் நான். இப்போ இந்த பருப்பை வேக போட்டுடலாம். இந்த பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய், அவ்வளோதான் எண்ணெய். இப்போ இந்த பூசணியை மட்டுங்க திரிக்கணும். பெரிய இதிலேயே திரிக்கங்க, சின்னதில் திருகணும்னு அவசியம் இல்லை. 2 பிட்டு வச்சுருந்தேன், ஒரு சின்ன பிட்டு ஒரு பெரிய பிட்டு வச்சுருந்தேன். பெருசே நிறையா வந்துருச்சு, அதனால் இது சின்னது வச்சுட்டு வேண்டாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பூசணி இருந்தால் போதும். இதுக்கு பாருங்கள், பருப்போடு போட்டுடலாம். இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். இது என்னென்னா வந்து நம்ம மஞ்சத்தூளும் எண்ணெயும் ஊற்றிருக்கிறதால இது திறந்து வச்சே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் குக்கரை வெயிட் போட்டு குக்கரை மூடிட்டா ரொம்ப பொங்கி வராது உங்களுக்கு. இப்போ இதை கொதிக்க விட்டுட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில், அந்த பருப்பு வேகிற அளவுக்கு விசில் விட்டுருவேன். இன்னொன்று, பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். மெத்துன்னு அப்படி குழஞ்ச நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா குழஞ்சா நல்லாயிருக்கும் இதுக்கு பருப்பு. அதனால் வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரமாவது இது பருப்பு ஊற போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் சின்னதாக வச்சிடுறேன். சின்னதாக வச்சு குக்கர் மூடிடுறேன். இது ஒரு 3 சவுண்டு விட்டிங்கன்னா போதும், பருப்பு நல்லா குழஞ்சிரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க. 3 சவுண்டு சொன்னேன், இது 4 சவுண்டே வந்துருச்சு. இப்போ இதை அது சவுண்டு போகிற வரைக்கும் திறக்கக்கூடாது இதை, ஏன்னா அப்போ தான் குழையும் உங்களுக்கு. அந்த மஞ்சள் பூசணியும் பருப்பும் அப்போ தாங்க உங்களுக்கு குழையும். அதனால் சவுண்டு போகிற வரைக்கும் இது திறக்க வேண்டாம். கடுகு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், இது பெருங்காயம் நான் கொஞ்சம் போடுறேங்க. ஏன்னா பெருங்காயம் வந்து சாம்பார் பவுடர்லேயே நான் கலந்துருக்கேன். இருந்தாலும் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் பிடிக்கும் ஜாஸ்தியாக, அதனால் பெருங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து செவக்கணும். இப்போ கலர் மாறிட்டு வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வரமிளகா 2 பச்சை மிளகா 2 வெடிக்கும்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. பச்சை மிளகாயும் பாருங்கள் வெள்ளையாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி, கொஞ்சம் தக்காளி இதுக்கு ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளுங்க, எதுவும் கலக்காத வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். சாம்பார் பவுடர்லேயும் மிளகா கலந்துருக்கோம், போட்டிருக்கேன். ஆனால் அது கம்மியாக தான் கலந்துருக்கேன், அது பத்தாது. வேணுங்கிறவங்க சாம்பார் தூள்லையும் இன்னும் கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கொலைய கிண்டிக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இது சவுண்டும் குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஓரளவு மேலே அந்த புகையெல்லாம் போன பிறகு திறந்தால் தான் புஷ்ஷுன்னு அப்படி இல்லைன்னா பொங்கிடும் பட்டுன்னு. சவுண்டு போயிடுச்சு, நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். அந்த காயும் குழஞ்சிரும், உங்களுக்கு பருப்பும் குழஞ்சிரும். இப்போ தூக்கி ஊற்றிடலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குங்க. நேரம் ஆக இன்னும் கெட்டியாகும் சாம்பார், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் கருவேப்பிலை, நல்ல ஒரு கொதி தளதளன்னு வரணும். இது நல்ல ஒரு கொதி வரும்போது இதில் புளி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும், சில பேருக்கு கம்மியாக தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மறுபடியும் புளி ஊற்றியும் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பவுட்ரு, சாம்பார் பவுட்ரு, இந்த அளவு சாம்பாருக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பவுட்ரு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இதில் வெல்லமும் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான மாதிரி, லைட் இனிப்பு காரமாக இருந்தால் போதுன்றவங்க இந்த அளவு போட்டுக்குங்க. இல்லை கொஞ்சம் சுருக்குன்னு இனிப்பு பிடிக்கும், லைட்டாக நல்லா ஜாஸ்தியாக இனிப்பு பிடிக்குன்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் வெல்லம் பத்தலைங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதில் இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காது. இப்போ உடுப்பி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சுருக்குனே ஒரு இனிப்பு போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு காரம் வேண்டானா மிளகாத்தூளும் கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 1, வரமிளகா 1 போட்டுக்கோங்க, 2 வேண்டானா. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாயிரும். இதில் கொஞ்சம் காரமும் ஜாஸ்தி, நான் பண்ணுறதுல கொஞ்சம் இனிப்பும் ஜாஸ்தி. அது ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும், அது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம், இனிப்பு வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் இந்த ஸ்டைலில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். இது கட்டாயம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் தோசைக்கு, வடைக்கு கிளாஸாக இருக்கும். வடைக்கு இது ரொம்ப. இந்த சாம்பாரில் ஒரே ஒரு பொருள் மிஸ்ஸிங்க, முருங்கைக்காய். அது இல்லை என்கிட்ட இன்றைக்கி. முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனை இன்னும் டபுள் மடங்காக கூடி கொடுக்கும் உங்களுக்கு. கடைசியில் இறக்குற நேரத்தில் முருங்கைக்காயை போட்டு வேக வச்சு இந்த மாதிரி சாம்பார் வச்சுருங்க. கடைசியில் இறக்குற நேரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த எந்த பாத்திரத்தில் மாற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு மாற்றினோன்னே 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிடுங்க. ஊற்றினோன்னே மூடிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் வாசனை கமகமகான்னு மூடினோன்னே ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா அந்த நெய் வாசனை அந்த சாம்பார் ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும். ஆனால் 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். பிடிச்சா எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.